சென்னை மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. அதில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸை நான் கூடுதலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கேஸை பற்றி சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு பேரால். அடுத்த பேரால் மேற்படி வழக்கின் மேற்கொள்ளப்பட்ட புலன் விசாரணையில் திருநாவுக்கரசு மற்றும் சிலருடன் சேர்ந்து கூட்டு சதி செய்து மேகாலயா ப்ராஜெக்ட் என்று பெயரிட்டு சுமார் 15 தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை பெருந்தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சியின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டது தெரிய வந்தது. இவ்வழக்கின் ஆவண சாட்சியங்களை பகுப்பாய்வு செய்தபோது புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் என்பவர் மேற்படி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திருநாவுக்கரசு என்பவருக்கு ஆட்சேபகரமான வகையில் குறுந்தகவல் அனுப்பி குற்ற சதியின் போது தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்துள்ளார். இது குறித்து விசாரிப்பதற்கு பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் என்பவருக்கு முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு 15/7/2026 மற்றும் 16/7/2026 விசாரிக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது. இவ்வழக்கில் அவரது செல்போனில் வழக்கு தொடர்புடைய ஆதாரங்களை அறிய ஃபாரன்சிக் அனாலிசிஸுக்கு உட்படுத்த அவரிடமிருந்து அது பெறப்பட்டது. மேலும் இந்த விசாரணைக்கு நீங்கள் தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இதுதான் சென்னை மாநகர காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை குறிப்பு.